எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவியத்தில் தான் vlog பார்க்க போகிறோம். காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு, பார்த்துக்கலாம். பாருங்கள், கோலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கோலம் போட்டுட்டு அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து சுமங்கலி பூஜை தான் பண்ண போகிறோம். ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால அதுக்கான vlog தான் இது. பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்தது ஒன்றா இது தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். அடுத்தது வந்து சமையலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவரைக்காய் வந்து சாம்பாருக்கு நறுக்கி வச்சுருக்கோம். பீர்க்கங்காய் வந்து கூட்டுக்கு நறுக்கி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து பீன்ஸ் வந்து கறிக்கு நறுக்கியிருக்கு. பீன்ஸ் வந்து தேங்காய் போட்டு கறியம்மா. பீன்ஸ் வந்து தேங்காய் போட்டு கறி. அடுத்தது வந்து ஒரு பீட்ரூட் நறுக்கணும் ஸ்வீட் பச்சடிக்கு. அடுத்தது வந்து ஒன்றா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். பழங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் அப்படியே சமையல் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். சமையலுக்கு வந்து பாயசம், தேங்காய் பால் எடுத்து வெல்லம் போட்டு பாயசம். ஆடி வெள்ளிலாம் ஆடி பண்டிகைனாலே தேங்காய் பால் தான் வந்து காய்ச்சுவோம். ஸோ அதனால் எப்பயும் யூஸ்வலாக பண்ணாமல் இந்த தடவை தேங்காய் பால், இது வந்து 3 பால் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இது வந்து பொடி பொடியாக வந்து நெய்யில் வந்து நறுக்கி இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பாயசத்தில் போடணும். தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய். சரி. பீர்க்கங்காய் கூட்டுக்காக வந்து வெந்நீரில் போட்டிருக்கு. பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் வெளியிலே வெந்தால் போதும். ஒருலாம் குக்கரோட சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் வந்து வெளியில் வெந்நீரில் வந்து பீர்க்கங்காய் வந்து போட்டு அதில் வதங்கினாலே போதும். பீட்ரூட். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் வந்து ஸ்வீட் பச்சடிக்காக பீட்ரூட் வந்து எடுத்துருக்கோம். ஒரு பீட்ரூட்டு. ஆமாம், குழந்தைக்கு. இது வந்து குழந்தைங்களுக்காக கேரட்டு. அதுக்கப்புறம் வந்து இது என்னம்மா, இது பைத்தம்பருப்பு கூட்டுக்காக பைத்தம்பருப்பு வேக போடணும். ரசத்துக்காக வந்து புளி ஊற போட்டிருக்கோம். இது சாம்பாருக்கு ஊற போட்டிருக்கோம். சமையல் வந்து இப்படியே ஒன்று ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து மாமி சாதம் வைக்கிறதுக்காக அரிசியெல்லாம் வந்து களைஞ்சின்னு இருக்கா. இந்த பக்கம் காய் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அது பீன்ஸ். ஆமாம், பீன்ஸ் கறி. இது வந்து தேங்காயெல்லாம் வந்து துருக்கி எடுத்து வச்சுருக்கோம். அவரைக்காய் சாம்பாருக்கு உங்கள்கிட்ட காத்தாலே காமிச்சிட்டேன். ஸோ இதெல்லாமும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பு வடை. கடலைப்பருப்பு வடையா? ஓகே ஓகே. ஏன்னா முதல் வாரம் உளுத்தம்பருப்பு பண்ணியாச்சு. சரி, அப்போ இந்த முப்பருப்பு வடைன்னு சொல்லுவோம் இல்லையா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து 3 பருப்பு சேர்ந்து வடை. ஓகே. அடுத்தது இன்னொரு சாதம் வைக்கிறதுக்காக. ஆமாம், வசு வந்து என்னடா வசு பேசுகிறான்? அவன் விளையாடி வெல்லம் சாப்பிட்டானா? அவன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். ஜாலியாக விளையாடிட்டு வெல்லம் சாப்பிட்டேன், தேங்காய் சாப்பிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் வசு. அப்புறம் என்னடா சாப்பிட்ட? தேங்காய் சாப்பிட்டீங்களா? சரி. அப்படியே வந்து சமையல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கலாம். இப்போது பீட்ரூட் ஸ்வீட் பச்சடிக்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கோம். இனிமேல் தான் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே வந்து சாதம் வச்சாச்சு, பருப்பும் வச்சாச்சு. அடுத்தது வந்து அடுப்பில் வந்து இது என்ன ஆகிட்டுருக்கு? இது வந்து தேங்காய் பால் பாயசம். அதுக்கு இந்த மாதிரி பாதாம், ஊற வச்ச பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து தேங்காயோடு சேர்த்து அரைக்கணுமா? தேங்காயோடு சேர்த்து அரைச்சி பாயசம் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுப்பில் வந்து ஒரு பக்கம் சாம்பாரும் வந்து அவரைக்காய் சாம்பாருக்கு வச்சுருக்கு. இந்த பக்கம் வந்து ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போடுறதுக்காக பாயசத்துக்கு. இப்படி சமையல் வந்து அப்படியே ஒன்றா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்தது என்ன அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி 3 தடவை பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு முந்திரியும் பாதாமும் அரைச்சி அதிலே வந்து வெள்ளத்தில் இதோடு சேர்த்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க தேங்காய் பாலையும் அதில் சேர்த்து லேசாக ரொம்ப சூடு பண்ணாமல் லைட்டு சூடு வந்தோடனே மேலாக நெய்யில் தேங்காயை வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் பாயசம் ரெடியாக எடுத்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு தக்காளி என்னென்னா பொடி பொடியாக நறுக்கி இதில் வதக்கி ஆற வச்சு நம்ம தயிரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கு. தயிர் பச்சடிக்காக தக்காளி வதக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து அடுப்பில் வந்து பீர்க்கங்காய் கூட்டும் வந்து கொதிச்சுட்டு இருக்கு அடுப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸும் வந்து கறிக்கு ரெடி ஆகிடுது. வெந்துட்டே இருக்குது. காய் போட்டிருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டியிருக்கோம். மேலாக பீன்ஸ் போட்டிருக்கோம். இது நல்லா உப்பு மஞ்சப்பொடியெலாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலாக நம்ம தேங்காய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பீன்ஸ் கறி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் ரெடி ஆகிருக்கு. கீழே வந்து ரசமும் ரெடி ஆகிடுது. அடுத்தது அவரைக்காய் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுது. பாயசம் வந்து பார்த்துருப்பீங்க. இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி இதெல்லாம் தான் பண்ணணும். அது பண்ணும்போது பார்க்கலாம்.
பீன்ஸ் வந்து கறிக்கு நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம மேலாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி எப்போவுமே கறிக்கு வந்து லாஸ்ட்டில் தான் தேங்காய் போடணும். முதல்லே போட்டுட்டோம்னா அதோட டேஸ்ட் எல்லாம் போயிடும் ரொம்ப வெந்து. அதனால் இறக்கும்போது தேங்காயை போட்டுட்டு ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கறி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நாளை வதக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 2 நிமிஷம் அப்படி பிரட்டி விட்டோம் அப்படின்னாலே போகிறோம். அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கறி வந்து நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கறி ரெடி ஆகிடும். இப்போ வந்து பீட்ரூட் வந்து ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. வெல்லம்லாம் போட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் மேலாக நெய்யில் வந்து வதக்கின்னு இருக்கோம். இதை பீட்ரூட்டை வந்து என்னம்மா போட்டிருக்கிறதுல முந்திரி பருப்பா? நெய்யில் முந்திரியை வதக்கிட்டு வேக வச்சு அரைச்ச பீட்ரூட்டை சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் அதில் பரட்டினதுக்கப்புறமா வெல்லம் சின்ன டம்ளர் 1 டம்ளர் வெல்லம், ஏன்னா பீட்ரூட்லேயே ஸ்வீட் இருக்கும். சின்னதாக 1 டம்ளர் வெல்லம், அது மண் இல்லாத வெல்லம் தான், அதனால டேரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மூடி வச்சிட்டோன்னா நல்லா பேஸ்ட் நல்லா ஜாம் மாதிரி ரெடி ஆகிடுது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. தக்காளி வந்து நம்ம நல்லா உப்பு காரம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ தயிரும் விட்டு கலந்தாச்சு. இது வந்து குத்திக்கிறதுக்கு தயிர். இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு வடைக்கு அரைச்சி வச்சுருக்கு. இதில் வந்து உப்பு காரங்கள்லாம் போட்டாச்சு. அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கரகரப்பு கொடுக்கறதுக்காக இதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஒரு 2 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை வந்து தட்ட வேண்டியதான் அடுத்தது. இப்போது சமையல் வந்து ஃபுல்லாக ஆகிடுது பாருங்கள். பாயசம், தக்காளி தயிர் பச்சடி, பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து சாதம், பருப்பு, பீன்ஸ்க்கு வந்து தேங்காய் போட்டு கறி, கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. குக்கரில் வந்து கூட்டு இருக்குது, ரசம் இருக்குது, சாம்பார், பாயசம் எல்லாமே ரெடி ஆகிடுது. வடை மட்டும்தான் பாக்கி. அழகான பொன்னூஞ்சலாடிடுவாயம்மா லஹாலி. ராமாபர் சமத்தாயில பாரு, சேர்ல உட்காந்துட்ட பாரு. நீ ஒரு சூழல் எடுத்த நீ உட்காந்துக்கோ, இந்த வர. மாமி வந்து இப்போ சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. கீழே எல்லாமே வந்து நம்ம வந்து வாரக்கோலங்கள் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பசங்க அடிக்கடி கலைச்சிடுறா அப்படிங்கிறதுனால பெயிண்ட்னால் போட்டுட்டா. நித்தியப்படி போடுற கோலம் வந்து ஒரு கோலம் போட்டு செம்மண்ணிட்டுருக்கோம். மீதி வார கோலம் ஃபுல்லாகவே வந்து பசங்களுக்காக எல்லாமே வந்து பெயிண்டில் போட்டுட்டோம். ஏன்னா பசங்க வந்து கோலம் வைக்க மாட்டேங்கிறா, போட்ட உடனே கலைச்சிட்றா அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து சுமங்களுக்கு வந்து ரவிக்க துணி தாம்பூலங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நாளிரவில் வந்து நற்கல்வி கலையெல்லாம் நல்கிடுவாயம்மா லஹாலி. श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த உன்னுள் கொடுமனை நீக்கச் செய்தாய் நீயே அம்மா ஞானேஸ்வரி சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி
श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिகையே. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மணி அடிக்கிறீங்களா? அடிங்க. கணாய சோகா வனாய சோகா தனாய சோகா ஜனாய சோகா பிரம்மணய சோகா. ஜெய 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 சக்தி மணியடிமா ஜெய என பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் வடையும் வந்து தட்டி ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் தான் மாவு இருக்குது. இதையும் தட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா வடை வந்து ரெடி ஆகிடும். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நமஸ்காரம் நல்லொலி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொலி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி எடுத்தோம். ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய சக்தி. சீச்சிப்பொடி. வருவாய் வருவாய் வைஷ்ணவியே வந்தருள் புரிவாய் வைஷ்ணவியே அனுதினம் வருவாய் வைஷ்ணவி. அப்புறம் இட்டு வர. இப்போ வந்து சமையல் விலாகும் பார்த்துருப்பீங்க, பூஜையும் பார்த்துருப்பீங்க. என்ன மெனு எப்படி பண்ணியிருக்கோன்னு எல்லாமே காலையிலேருந்து பூஜை வரைக்கும் எல்லா வீடியோவுமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து சுமங்கலியும் வசு வந்து கன்னியா குழந்தைக்காக அவளையும் உட்கார வச்சு பசங்களுக்கும் வந்து 2 பேருக்குமா இலையும் போட்டு பரிமாறி ஏதோ பசங்களுக்கு தெரிஞ்சது இதை கொஞ்சம் கொஞ்சம் இதுங்க சாப்பிட்டுடுதுங்க. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எச்சல் இட்டுட்டு இலையை எடுத்து எச்சல் இட்டுட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம தாம்பூலம் வந்து கொடுக்க போகிறோம். காலில் வந்து நலங்கிட்டுட்டு தாம்பூலம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மஞ்சள் வந்து முன்னாடியே பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து தாம்பூலத்துக்காக வெத்தலை பாக்கு பழம் அது எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலில் மஞ்சள் பூசி நலங்கு வச்சுட்டு தாம்பூலமும் கொடுத்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கன்னியா குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுமங்கலிகள் 3 பேருக்கும் வந்து வெத்தலை பாக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதை தான் வந்து வீடியோவில் வந்து பார்க்குறீங்க. அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச பக்கத்தில் மாமியும் மாட்டு பொண்ணு 2 பேருமா வந்திருந்தா. ஸோ அதனால் வந்து 10:30-12 12 மணிக்கு மேலே தான் வந்து இலை போட்டது. அது வரைக்கும் காலையிலேயே வந்து அந்த டிஃபன்லாம் எதுவும் பண்ணலை. பசங்களுக்கும் வந்து பால் மட்டும் 2வது வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதே வந்து டைம் வந்து சரியாக இருந்தது. அடுத்தது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாமாரியம்மன் அப்படிங்கிற கோவில் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் துள்ளு மாவு கொடுக்கறதுக்காக. உள்ளெல்லாம் வந்து ஃபோன் அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால வெளியில் மட்டும் கோபுரம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது வந்து சலவிருஷம் வந்து உள்ளுக்குள்ளே வேப்ப மரமும் வெளியில் அரச மரமும் இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் கோபுரம் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே வந்து சுவாமி வந்து அம்பாள் வந்து ரொம்ப மாரியம்மன் அழகாக இருக்குது தங்க அலங்காரத்தில். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. நீங்கள் இந்த கோபுர தரிசனத்தை வந்து ஆடி வெள்ளிக்காக வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வந்து இதோட ஃபைனலாக முடியறது. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.